நீங்க இங்க பார்க்குற இவ்வளவு பயிற்சிகளும் கல்வியூட்டல்களும் முல்லைத்தீவுல ஒரு இடத்துல இலவசமா நடந்து கொண்டிருக்கு. இங்க இவ்வளவு மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறாங்க. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தேவிபுரம் பகுதியில் எந்த விதமான ஆர்ப்பரிப்புகள் பெருமைப்படுத்தல்களும் இல்லாம கடந்த 6 ஆண்டுகளா முற்றிலும் இலவசமா இந்த சேவையை செய்து வர ஒரு நிறுவனம் தான் பாலன் அறக்கட்டளை. பள்ளிக்கூடத்தில் சிங்கள பாடம் கட்டாயமாக இருக்குது. இங்கே பாலன் அறக்கட்டளையில் சிங்கள பாடம் கற்று தரதால எனக்கு பரீட்சையில் எழுதுறதுக்கு இலகுவாக இருக்குது. நான் பாடசாலை விட்டு வந்து மதிய வகுப்புக்கு பாலன் அறக்கட்டளைக்கு வந்து சிங்கள மொழியை அடிப்படையிலிருந்து படிக்கிறதால எனக்கு பரீட்சையில் சித்தி அடைவதற்கும் நல்ல பெறுபேறுகளை எடுக்கிறதுக்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது. பாடசாலை முடித்துவிட்டு வரும் அனைத்து தரம் மாணவர்களையும் இங்கே வரவழைத்து ஆசிரியர்களை பணிக்கமர்த்தி பாடம் சொல்லிக் கொடுக்கிறதோட மாணவர்களுக்கான பரீட்சைகள், மதிப்பெண்கள், பெற்றோர் சந்திப்புகள், தேர்ச்சி அறிக்கைகள் என ஒரு தனியார் பாடசாலையாகவே இந்த அறக்கட்டளை இயங்கிட்டு வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே படிக்கிறாங்க. நான் கல்வி கற்கிறனால மேலதிக கல்வி வளர்ச்சிக்கு உதவுது. நான் அதிகூடிய புள்ளிகளை பெறதுக்கு இந்த பாலன் அறக்கட்டளை உதவுது. மற்ற மாணவர்களை விட நிறைய புள்ளிகள் எடுக்க முடியுது. இப்படியான கல்வி செயற்பாடுகளை தாண்டி இங்கே யோகா, கராத்தே, நடனம் என்று பல இணைப்பாட விதான செயற்பாடுகளும் இடம்பெற்று வருது. இங்கு கராத்தே கிளாஸுக்கு இலவசமாக நடத்துகிறதால எங்களை உடல் ரீதியான பலம் மற்றும் எங்களுக்கு தேவையான மேலதிக இணைப்புதான செயற்பாடுகள் வளர்ச்சி அடையுது. பாலன் அறக்கட்டளையில் கல்வி கற்கும் போது கராத்தே கிளாஸுக்கும் வருகின்றேன். தொடர்ந்து 2 வருஷங்களாக இந்த கராத்தையை பழகின்றேன். தங்களோட பெயர் விவரங்களை வெளிக்காட்டி விளம்பரம் தேடாத புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் சில உறவுகளால் இயக்கப்படுது. வெளியிடத்துலண்டா இப்போ எல்லா கிளாஸும் இப்போ 5000 6000 முடியும் 2 பேர் படிக்கிறண்டாலே. அது இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் சரியான கஷ்டம். பாலன் அறக்கட்டளை வந்து இப்போ இயங்குறது, எங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இனி வர்ற எதிர்காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இது இயங்கி நல்ல பலாபலனை பெற்று தரணும். பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும்.